ஜெய் வாராகி, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லவே வந்துள்ளேன். ரொம்ப நாளாகவே வாராகி அம்மா, நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு வழியும் தெரியவில்லை. நானும் போகாத கோவில் கிடையாது, செய்யாத விஷயங்கள் கிடையாது. நானும் ஏதேதோ விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லையே. என்ன மாற்றம்? என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தான் செய்ய வேண்டும்? நான் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் பாருங்கள், நான் ஏதேதோ யோசித்தேன், ஆனால் ஏதேதோ நடக்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காமியுங்கள் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? அதற்காகத்தான் நான் ஒரு சூட்சமமான வழியை உனக்காகவே சொல்ல வந்துவிட்டேன். என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனால் சரியான நேரத்தில் சரியான விஷயம் செய்யும் பொழுதுதான் அது என்னவாகும்? வெற்றி அடையும். நீயாகவே ஏதேதோ விஷயத்தை எல்லாம் யோசித்து கொண்டு செய்து கொண்டு இருந்தாயானால் அது உனக்கானதா என்பது உனக்கு தெரியுமா? தெரியாதல்லவா? இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை நீ செய்து பார். உன் வாழ்க்கையில் எந்த அளவு நீ வளர்கிறாய், உன் வாழ்க்கையை பார்த்து நீயே மிரண்டு போகும் அளவுக்கு எவ்வளவு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை நீயாகவே கண்குளிர பார்ப்பாய். அந்த அளவுக்கு நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் செய்தாயானால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். நான் சொல்வதை முழுமையாக கேள். ஒன்று தேய்பிறை பஞ்சமி, இல்லை என்றால் வளர்பிறை பஞ்சமி, ஏதோ ஒரு பஞ்சமி. பஞ்சமியில் 9 பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி என்றால் 9, வளர்பிறை பஞ்சமி என்றால் அதுவும் 9 பஞ்சமி. அந்த நாளில் நீ நாளே விரலி மஞ்சளை எடுத்து அதை தண்ணீரில் ஊற வைத்த பிறகு அதை அப்படியே விட்டுவிட்டு கோவிலில், அதாவது என்னுடைய கோவிலில் கிடக்கும் அம்மியில் அந்த மஞ்சளை வைத்து அரைத்து அதை என்னுடைய அபிஷேகத்திற்கு அந்த மஞ்சளை நீ கொடுத்து வந்தாயானால் 9 பஞ்சமி, வளர்பிறையோ இல்லை தேய்பிறையோ ஏதோ ஒன்று உனக்கான விஷயத்தை நீ எனக்கு இது செய்துதா வாராகி அம்மா, என்னுடைய கடன் போக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும் என்று ஏதோ ஒரே ஒரு விஷயம், ஏதோ ஒரே ஒரு வேண்டுதல் கோரிக்கை வைத்து நீ 9 பஞ்சமி இதை செய்தாயானால் 9 பஞ்சமிக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக இந்த வேண்டுதலை செய்கிறாயோ அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்திருக்கும். இது ஒரு சூட்சமமான வழி. நீ மஞ்சளை அரைத்து கொடுக்கும் பொழுதே, நான் இதற்குத்தான் அம்மா உனக்கு நான் கொடுக்கிறேன், தயவு செய்து சீக்கிரத்தில் செய்து கொடு அம்மா என்று என்னிடம் சொன்னாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடிக்கொண்டு எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயமானது நடக்க ஆரம்பித்துவிடும். இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகிறது. நீ செய்தாயானால் மாற்றங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அவ்வளவு மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்று, 9 பஞ்சமி என்றால் 9 பஞ்சமியாக இருக்கட்டும். நடுவில் விடுவது, நடுவில் செய்யாமல் இருப்பது, ஒரு பஞ்சமி செய்வது, ஒரு பஞ்சமி செய்யாமல் இருப்பது, இப்படியெல்லாம் இல்லாமல் எப்படியோ 9 பஞ்சமி தொடர்ந்து இதை நீ செய்துவிட்டாயானால் நிச்சயமாக நீ கேட்டதை இந்த வாராகி அம்மனாகிய நான், உன் அம்மாவாகிய நான் நிச்சயமாகவே தருவேன். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி இன்பத்தை உனக்கு தரும் அளவுக்கு நான் எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவேன். மஞ்சள் என்பது ஒரு புனிதமானது. அது ஒரு பொருள். அந்த சுப பொருளை நீ எனக்கு தரும் பொழுது நான் திரும்ப உனக்கு தருவது சுபமாகத்தான் இருக்கும். எல்லா நேரத்திலும் இந்த வாராகி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுபமான விஷயங்களை மட்டும்தான் தருவாள். எந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டும் என்பதை ஒருபொழுதும் நினைக்கவே மாட்டார். சிலர் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள்.
அவர்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு இதை நீ செய்து பார். நீயே பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சாதாரணமாகவே நடக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டோமா, நம் வாழ்க்கையில் நடக்கவில்லை, இந்த ஒரு விஷயத்தை செய்தோம், திடீரென்று நடந்துவிட்டதே என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். நிச்சயமாக, சத்தியமாக நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைதான். யாராவது வாராகிக்கு இது செய்தாயே, நீ நடந்ததா என்று கேட்டால் அதெல்லாம் நினைத்து வருத்தப்படாது. இந்த ஒரு சூட்சமமான விஷயத்தை செய்து பார். எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மாறுகிறது என்பதை நீயே கண்குளிர பார்த்து வியப்பாய். நல்லதையே நான் உனக்கு செய்ய இருக்கிறேன். உன் வாழ்க்கையிலிருந்து கெட்டதை நீக்கி சந்தோஷத்தை மட்டுமே தரும் அளவுக்கு நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்லதையே நடத்தி தரும் இந்த வாராகி நிச்சயமாக ஒரு விஷயத்தை, ஏதாவது நான் ஒரு விஷயம் உனக்கு சொன்னேன், ஆனால் அதை நீ செய்து பார்த்தால் மட்டும்தான் உனக்கு தெரியும். நீயாக ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இது நடக்குமா நடக்காதா என்று யோசிக்காமல் வாராகி சொல்லிவிட்டால் இதை செய்வோம் என்ற நம்பிக்கையோடு நீ நிச்சயமாக செய்தாயானால் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயம் விளக்கேற்றி வைப்பேன். உன் வாழ்க்கை முழுவதும் இருண்டு கிடக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நான் உனக்கு தருவேன். தைரியமாக இரு. இந்த வாராகி ஒரு விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டாளானால் நிச்சயமாக, தன்னுடைய பிள்ளைகள் செய்தார்களானால் நிச்சயம் அதற்கான எல்லா நல்ல காரியத்தையும் நான் செய்து கொடுத்து விடுவேன். எதையும் நான் உங்களுக்கு தராமல் என்னிடம் வைத்து கொள்வதே கிடையாது. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் செய்து கொள்ளும் அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணமே தவிர, உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கவே மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும், அனைத்து சுபகாரியங்களும் நடத்தி தர வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு கர்ம வினையை முடிக்க வேண்டும் என்பதுதான் நினைப்பேன். இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த அனைத்து விஷயமும் உன் கர்ம வினைதான். சீக்கிரத்தில் உன் கர்மவினை முடிந்து உன் வாழ்க்கையில் திருப்திகரமான எல்லா விஷயங்களும், சுபிக்ஷமான எல்லா விஷயங்களும் நடக்கும். பொறுத்திருந்து என்னிடமிருந்து அனைத்து நல்ல நல்ல பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளும் வழியை பார். உன் எதிர்காலத்தில் எந்த ஒரு கரையும் இல்லை. எல்லாமே நல்லபடியாக தூய்மையாக இருக்கிறது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் சில கரைகள் இருப்பதினால் எல்லாம் உனக்கு கரையாகத்தான் இருக்கும், வாழ்க்கை முழுவதும் இருட்டாகத்தான் இருக்கும் என்று ஒருபொழுதும் நினைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் விட்டுவிடாதே. இன்று நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் நாளை மிகப்பெரிய ஒரு விஷயம் உனக்கு நடக்கும். இன்று நீ ஒரு விஷயம் செய்தாயானால் உன் எதிர்காலம் என்பது நாளை கூட இருக்கலாம். நாளையும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். உன்னுடைய போராட்டங்களுக்கு அனைத்திற்குமே ஒரு நல்லதொரு தீர்வும் நல்லதொரு வாழ்க்கையும் நான் அமைத்து தருகிறேன். அமோகமான நிம்மதியான சகலங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழும் வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து உன் வாழ்க்கையை ஒருபொழுதும் தவறாக நினைத்து விடாதே. நல்லதையே செய். நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுவதும் நல்லதே நடக்கும்.